கொடுத்தலோடு வந்திருக்கிறோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறோம். தேவன் பெரியவர், ஒரு பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவரால் முடியாத உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால ஆசீர்வாதமாக எப்படி வாழ்வது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்வது என்ற ஒரு தலைப்பிலான புருஷனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக இந்த வார்த்தைக்கு நேரம் கடந்து செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையில், உங்களுடைய எண்ணங்களில், உங்களுடைய சிந்தைகளில் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்று கேட்கும்போது, அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால நீங்களும் பரிசுத்தம் உணவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. இறுதி காலத்தில் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தில் அவரை மகிமைப்படுத்தியிருக்கிறோம். தொடர்ந்து அவர் மீட்பளித்தார், அவர் வாழ்வளித்தார், அவர் சுகமளித்தார், அவர் விடுதலை கொடுத்தார், அவர் அற்புதங்கள் செய்தார், அவர் அடையாளங்கள் செய்தார், அவர் நம்ம வாழ வைத்தார், நம்மை ஆசீர்வதித்தார் என்பது முக்கியம் அல்ல. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரித்துக் கொண்டு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மீட்பு. அல்லேலூயா. அந்த மீட்புக்கு நேரம் கடந்து செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுத்த காரியங்களை நம்ம பார்ப்போம். ஒரு மீட்பு நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார், உண்டாக்கியிருக்கிறார். அந்த மீட்பிலிருந்து கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்து அவருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுத்து தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராக நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது மீட்பும் கூட சேர்ந்து வருகிறது என்று நம்ம பார்க்க கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவர் பலியானதுக்கு காரணம் என்னவென்றால், சத்துருக்களை பாதப்படியாக்கி போட்டு, அவருக்கு சத்துருக்கள் இல்ல, உங்களுக்கான சத்துருக்களை அவர் பாதப்படியாக்கி போட்டிருக்கிறார். உங்களுக்கான தேவையில்லாத காரியங்களை அவர் தான் பண்ணிருக்கிறார், விளக்கி இருக்கிறார். அவர் எடுத்து போட்டு அவர் சொல்லுகிறார், உங்களுக்கான எல்லா விதமான சத்துருக்களை நான் பாதப்படியாக்கி போட்டு வாசிக்கிறேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அவர் யாருன்னா, வல்லம் உள்ள தேவன், அவர் மகிமை உள்ள தேவன், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அவர் வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிறவர். இந்த உலகத்தில் யாருக்கும் நிகரற்றவர், யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. அவரோட கூட யாரையும் அவரோட கூட நம்ம ஒப்பிட முடியாது. யாரையும் அவரோட கூட நம்ம கடவுள்கிட்ட ஸ்தானத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்ம ரட்சித்தவர், நம்மளை மீட்டெடுத்தவர், நம்ம யாரோ ஒருத்தர்கிட்ட அடக்க வைக்கப்பட்டிருந்தோம், யாரோ ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கொண்டிருந்தோம், தவிர்த்து கொண்டிருந்தோம். கண்ணீரின் பாதையிலும், கஷ்டத்தின் பாதையிலும், அழுகையின் புலம்பலிலும் சுற்றி திரிந்து கொண்டிருந்த நம்மை கர்த்தர் பார்த்தார். பார்த்து அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் மீட்டிருக்கிறேன், நான் மீட்டெடுத்திருக்கிறேன். உன் கண்ணீர் யாவையும், உன் வியாதிகள் யாவையும், உன் வறுமைகள் யாவையும், உன் தரித்திரங்கள் யாவையும் நான் நீக்கி, உன் குறைகள் எல்லாம் நீக்கி உன் அதிகாரத்தின் பாதையில அமர செய்வதுதான் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஆதிக்க சக்திகளிடமிருந்து உன்னை காப்பாற்றி, அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை அதிகாரத்தின் பக்கமாக திருப்புவதுதான் தேவனுடைய லட்சியம். அந்த அதிகாரத்தின் பக்கமாக திருப்பது எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, அவர் நம்ம ஆராய்ந்து முழு இருதயத்தோட, முழு சிந்தையோட, முழு ஆன்மாவோட அவருக்கு நம்ம அன்பு கூறும்போது அத்தனை அதிகாரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், அத்தனை ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்துல எந்த மூலைக்கு நீங்க ஓடினாலும் சரி, எந்த பாதைக்கு நீங்க ஓடினாலும் சரி, எத்தனை விதமான ஆட்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் சரி, எத்தனை விதமான காரியங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் சரி, அதெல்லாம் தேவனுடைய பார்வைக்கு விளையாட பெற்றது அல்ல. அவருடைய பார்வைக்கு விளையாட பெற்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. அல்லேலூயா. அந்த கிறிஸ்து இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், பிசாசு ஆதாம் ஏவாள் என்ன பண்றாங்க, அந்த ஏதேன் தோட்டத்துல ஒரு உலாவி கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது பிசாசு அவன் வந்து, நீங்க நிர்வாணியா இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அப்பொழுது இவர்கள் வந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார்கள், இவர்கள் உன்னை நிர்வாணி
நான் நிர்வாணியா இருக்கேன், ஆனா நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதாம் ஏவாளும் சொல்றாங்க. அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நிர்வாணி என்று சொன்னவன் யார்? உன்னை நிர்வாணி என்று சொன்னவன் யார்? அல்லேலூயா. உங்களுடைய மகள் குழந்தையா இருக்கும் போதும், உங்கள் மகள் குழந்தையா இருக்கும் போதும் அவர்களை தகப்பனும் தாயும் சொந்த பந்தமும் உற்சார உறவினர்களும் தப்பான பார்வையில பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது நான் பெற்றெடுத்த குழந்தை, அதனுடைய மகள், அதனுடைய மகள். அப்போ தாயினுடைய இதயத்திலும் தகப்பனுடைய இதயத்திலும் மகள் நிர்வாணமா இருந்தா கூட அது அவர்களுக்கு தப்பா தெரியாது. ஆனா வேற ஒருத்தன் அதை பார்க்கும்போது தவறான கண்ணோட்டத்தோட தவறான எண்ணத்தோட பார்க்கும்போது அது தவறான ஒரு புரிதலா மாறும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஆதாம் ஏவாளும் சிருஷ்டிக்கும் போது, உருவாக்கும் போது தேவ சாயலும் பலங்களும் எங்கிருந்து நமக்கு கிடைத்தது அப்படின்னு பார்க்கும்போது சிலுவையில் இருந்து கிடைத்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க. அல்லேலூயா. இப்போ அது சிலுவையில் அல்ல, அந்த சாபமான சிலுவையில் அல்ல, உங்களுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. தீர்க்கதரிசன வரங்களும் வல்லமைகளும் மகிமைகளும் எல்லா விதமான வரங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒவ்வொரு பாதிரியார்கிட்டையும் சாமியார்கிட்டையும் பாஸ்டர்கிட்டையும் ரெவரன்ட்கிட்டையும் அப்போஸ்தலர்கிட்டையும் பிஷப் கிட்டையும் நினைச்சு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். போன கருத்து அவர் வைத்திருக்கிற சுகம் பெற ஆரோக்கியம் ஆசீர்வாதங்கள் எல்லாமே வரங்கள் எல்லாமே ஆசீர்வாதங்கள் எல்லாமே அதிகாரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய உங்கள் பற்றியில் இருக்குது. அதுதான் அவர் சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல ஞானசானம் கொடுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கணும்? உங்கள் பார்வையை மாற்றுங்கள், உங்களுக்கு பாராட்ட நிச்சயம். உங்கள் பார்வையை மாற்றாத வரைக்கும் உங்களுக்கு பாராட்டம் கிடைக்காது, சீராட்டம் கிடைக்காது. அன்பான கருத்து பிள்ளைங்களே, அதனால தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பார்வை அவசியமானது ஒன்று, உங்கள் சிந்தை அவசியமானது ஒன்று, உங்களுடைய லக்கு அவசியமானது ஒன்று. அதை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பணிகளை செய்வதற்கு தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்றால் யாரும் தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளை செய்ய முடியும்? எங்களை போன்ற ஊழியர்களோ எங்களை போன்ற ரெவரண்ட்டுகளை தான் செய்ய நினைச்சிருக்கீங்க. சகல ஜாதிகளும் செய்யலாம் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சகல ஜாதிகளும் என்றால் சாதிகள் அல்ல, ஜாதிகள் என்று பைபிளில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். கோத்திரங்களை குறிப்பிடுகிறார், வகையாராக்களை குறிப்பிடுகிறார். அதனால தான் அதுல சகல ஜாதிகளும் சகல மொழியினரும் சகல இனத்தினரும் அப்படின்னு சொல்லி அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால பைபிள்ல ஜாதி இருக்குன்னு நினைக்காதீங்க, எங்கேயுமே ஜாதியே கிடையாது. அவர் சாதிகளை உண்டாக்கவில்லை, ஜாதிகளை உண்டாக்கி இருக்கிறார். ஜாதிகளின் தகப்பன அநேகரை மாற்றி இருக்கிறார். ஜாதி என்பது வேற, சாதி என்பது வேற என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால வசனம் சொல்கிறது, ஆசீர்வாதமாக நாம் எப்படி வாழ வேண்டும். இந்த ஆசீர்வாதத்துடைய திறவுகோல் எப்பொழுது நம்ம கிட்ட கிடைக்கும்? இந்த ஆசீர்வாதத்துடைய சாவி நம்ம கிட்ட எப்ப கிடைக்கும்? அதை நாம் எப்படி திறந்து நமக்கான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வது, நமக்கான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வது, நமக்கான அதிகாரங்களை நாம் பெற்றுக்கொள்வது அப்படின்னு நாம் பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய சமூகத்துல ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23. நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக போனோம். அப்ப நம்மளை வந்து மீட்டெடுக்க வராது. நம்ம ஒண்ணுமே இல்லாத இருக்கும்போது, நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கும்போது எல்லாரும் நம்ம விட்டு ஓடி போயிடலாம். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம சொந்தங்கள், பந்தங்கள், இனங்கள், ஜன பந்துகள், அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா எல்லாரும் தான் பண்ணுவாங்க, தண்டனை பெற்றுக்கொள்ள தயாரா இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த தெய்வம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நம்ம மீட்டெடுக்கும் வழியாக நமக்கு பிரச்சனை வரும்போது தான் அவர் வருது, நமக்கு போராட்டங்கள் வரும்போது தான் அவர் வராது. அல்லேலூயா. நம்மளும் அப்பதான் அவர் நோக்கி கூப்பிடுறோம். ஆக அன்பான கருத்து பிள்ளைங்களே, நீங்க பிரச்சனை நோக்கி அவர் கூப்பிடுங்க, அவர் உங்களுக்காக வருவார். ஏன்னா நீங்க அவரோட பிள்ளைகளா
நீங்க அவருடைய சந்ததியா இருக்கிறீங்க, நீங்க அவருக்கான சுதந்திரவாளியா இருக்கிறீங்க, நீங்க அவருக்கான வாழ்விலா இருக்கிறீங்க. அதனால உங்களை தேடி அவர் வந்து கொண்டுதான் இருப்பார். அல்லேலூயா. கவனிங்க, உலகத்தினுடைய சட்டங்கள் சொல்லுறது பாருங்க. ஒரு அரசியல்வாதிகளா ரெண்டு இடத்துல என்ன பண்ண முடியும்? 2 தொகுதியில் போட்டியிட முடியும். ஆனா மக்களாக நமக்கு 2 வாக்குகளை செலுத்த முடியாது, ஒரு வாக்கு தான் செலுத்த முடியும். அவர் என்கிட்ட அன்பா இருக்குன்னு சொல்ல, என்கிட்ட வந்து எனக்கு எல்லாத்தையும் கொடுன்னு சொல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பா இருப்பாயா. அப்போ இந்த கிறிஸ்தவ மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ போயிட்டு எனக்கு எல்லாத்தையும் செலுத்து, எனக்கு எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு அவர் சொல்லல, மற்றவங்களுக்கு செய்ய அப்படின்றாரு. அப்போ மற்றவங்களுக்கு செய்யறதுதான் கிறிஸ்துவுக்கு செய்வது. மற்றவங்களுக்கு எதை செய்தாலும் அது கிறிஸ்துவுக்கு செய்தா போல அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்கள் ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்கள் மற்றவர்கள் செய்வதுதான் உங்களுடைய ஆசீர்வாதம். உங்கள் பொக்கிஷங்களை நாம எங்க சேர்த்து வைக்க வேண்டாம், பூமியிலே சேர்த்து வைக்க வேண்டாம். அங்கே பூச்சிகளும் புழுக்கள் என்ன பண்றோம், அதெல்லாம் அழிந்து விடும் அப்படின்னு சொல்லி. இப்போ கவனி அன்பான தாக்கல் சொல்லிங்க, நம்மளுடைய திருச்சாப்பனுடைய பொருள் அதே கிழிச்சு வச்சிருக்கீங்க, டம்ஸ்லாம் கிழிச்சிருக்கு. அப்போ நம்ம பொருளை நம்ம என்ன பண்ணாதீங்க, அழிக்காதீங்க. சமையல் நிறைய பொருட்கள் சேதம் அடைஞ்சிருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணுங்க, கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வைங்க. அந்த ட்ரம்ஸ் கிட்டையும் அந்த கீபோர்ட்லையும் அது போகாதீங்க. ஏன்னா அது இருக்கிறதுனால மாணவர் ஆராய்ச்சி கொடுத்துருவோம். அது நம்முடைய காரியங்களாக இருக்குது, புரிந்து கொள்ளுதல் அன்பான தாக்கல் பிள்ளைங்க. அப்போ நம்ம யாரும் உயர்த்த மாட்டாங்க, நம்ம உயர்த்த ஒரே ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து. உயர்த்துறவர் இல்லை, உயர்த்தினவர். ஆல்ரெடி நம்ம உயர்த்தி இருக்கிறார். நாம் தான் அந்த வசனங்களை கடைபிடித்து அது பிரகாரம் செயல்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்றால், அவர் ஒருபோதும் ஒரு நாள், இதுவும் ஆசீர்வாதம் தான், இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அழியாமல் இருப்பது ஆசீர்வாதம், நீங்கள் சாகாமல் இருப்பது ஆசீர்வாதம், நீங்க மற்றவர்களிடத்துல கனமா வாழ்வது ஒரு ஆசீர்வாதம், மற்றவர்களிடத்துல சாட்சியா வாழ்வது ஆசீர்வாதம், மற்றவர்களிடத்துல மகிழ்ச்சியா இருப்பது ஆசீர்வாதம், மற்றவங்களுக்கு நீங்க புத்தி சொல்றீங்களா அதுவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், மற்றவங்களை நீங்க வழி நடத்துறீங்களா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம், மற்றவங்களை நீங்க வாழ வைக்கிறீங்களா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதெல்லாம் தான் ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்தினுடைய தொடர்ச்சியா இருக்குது. நம்ம நினைச்சுக்கிற உலகத்தினுடைய பொருளோ, நம்ம கைத்துல போட்டுக்கிற செயினோ, கையில போட்டுக்கிற பிரேஸ்லெட்டோ, கையில கட்டுக்கிற வாட்சோ, உடல்ல போட்டுக்கிற நகையோ துணியோ ஆசீர்வாதங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது மிகவும் தவறான கருத்து இல்லைங்க, அது மிகவும் தவறான செயல். இதை நோக்கி உலகம் பயணித்துக் கொண்டிருக்குமானால் உங்கள் வாழ்விலையும் உங்களுடைய வழிநடத்துதலையும் உங்கள் அதிகாரங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. இது மட்டுமே வாழ்க்கை இல்லை, இதை எப்படினாலும் சம்பாதிச்சிக்கலாம். ஆனா ஒழுக்க நெறியின் போதனைகளை கிறிஸ்துவிடம் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஏன்னா உலகத்திலே ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் என்பதை நீங்கள் மறுத்துவிட முடியாது, நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசி. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இந்த பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கிறது. அந்த ரத்தத்துல நீதி இருக்கிறது, அந்த ரத்தத்துல நியாயம் இருக்கிறது, அந்த ரத்தத்துல தியாகம் இருக்கிறது, அந்த ரத்தத்துல ஆசீர்வாதம் இருக்கிறது, அந்த ரத்தத்துல உங்கள் வாழ்க்கை இருக்கிறது, அந்த ரத்தத்துல நீங்க பண்ண வேண்டிய தியாகங்கள் இருக்குது. அவர் நம்ம வழியை சொல்லி இருக்கிறாரு. அப்ப இந்த உலகத்துல ஆசீர்வாதம் என்பது மற்றவர்களுக்காக வாழ்வதுதான் ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் ஆசீர்வாதம், மற்றவர்களை வாழ வைப்பதுதான் ஆசீர்வாதம், மற்றவர்களை வழிநடத்துவதுதான் ஆசீர்வாதம். நான் வேலைக்கு போறேன், நான் குடும்பத்தை நடத்துறேன், நான் சாப்பிடுறேன், நான் தூங்குறேன்றது உங்களுடைய கடமை. கடமையை மீறி எவன் பணிபுரிகிறானோ அவன் தான் கிறிஸ்துவனுடைய சீடனாய் மாற முடியும்.
அல்லேலூயா. வெறும் கடமை மாத்திரம் மனைவியும் பிள்ளையும் குழந்தையும் வீட்டையும் பார்த்து கொண்டு இருக்கிறவன் கடமை என்ன பண்ண முடியாது. கடமை மாத்திரம் நிறைவேற்றி கொண்டுதான் அர்த்தம். அது அவசியம். குடும்பத்தை ஒரு மனிதன் பார்க்க வேண்டும் என்பது அவசியம். குடும்பத்தை தாண்டி பொது வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. நீ பொது வாழ்க்கை என்றால் அரசியலுக்கு வருவதோ ஊழியர்களுக்கு வருவதோ மிஷனரிகளாக மாறுவதில் பொது வாழ்க்கை நினைத்து கொண்டிருக்கிறீங்க. அப்படி கிடையாது. உங்க வீட்டை விட்டு நீங்க வெளியே தாண்டாலே பொது வாழ்க்கை தான். சமூகத்தில் நீ வாழ்வதே பொது வாழ்க்கை தான். நண்பர்கள் தோழிகள் சொன்ன அதுவே பொது வாழ்க்கை தான். அப்போ நம்ம நல்லா இருக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கணும், இதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்து அதனுடைய கனியை புசிக்கலாம். அந்த மரம் வெட்ட போடும்போது அடுத்த வருஷம் நினைப்போம், ஐயா போன வருஷம் கருத்துல என்ன பண்ணுச்சு, ஒரு நல்ல நாகப்பழம் இருக்குது, இந்த வருஷம் அது இல்லை. போன வருஷம் இந்த மரத்துல மாம்பழம் இருந்தது, இந்த வருஷம் அது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டவர்களாக உருவாகும் என்று சொன்னால், மாம்பழத்தை சாப்பிட்டு ரோட்டோரத்தில் தூக்கி போறவங்களா இருக்கலாம். ஒரு சிலருடைய போதனைகள் சொன்னேன். ஒருத்தர் என்ன பண்ணாங்க, மாம்பழம் சாப்பிட்டு ரோட்டோரத்தில் தூக்கி போட்டு வந்துருவாங்க, இல்லை குப்பையில போட்டுருவாங்க. இல்ல ஒரு ரொம்ப தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுல பச்சை வைப்பாங்க, வீட்டான பச்சை வைப்பாங்க. புதைத்து வைக்கும் போது அது மரமா மாற ஆரம்பிக்கும், செடியா மாற ஆரம்பிக்கும், மரமா மாற ஆரம்பிக்கும். அது உங்க கனிகளை கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மான் பட்டியை சுட்டு அதை வச்சு சாப்பிட்டு போயிடும். அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம உருவாக்குறவர்களா இருக்கணும், அழிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். உருவாக்குறவர்களா இருக்கணும் தவிர அழிக்கக்கூடியவர்களாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது என்று உங்களுக்கு சொல்லுகிற நண்பான கருத்து. அப்போ உலகத்துல நீ ஒரு மனிதன் இருந்தால் மற்றவர்களுடைய பின்னோக்கி வாழணும். அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். உன் வாழ்விலே அவன் தொடர வேண்டும், உன்னோடு அவன் பயணிக்க வேண்டும், உன்னோடு அவன் இருக்க வேண்டும். இதுதான் தெய்வீக வாழ்க்கை என்று வேதம் சொல்லுது. இதான் தெய்வீக கிருபை என்று வேதம் சொல்லுது. இதான் தெய்வீகமான ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுது. அப்பதான் சொல்றேன், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்கு எல்லாருக்கும். அப்போ ஒரு மனிதனானவன் நிற்கும் போது பல மனிதர்கள் வாழ வேண்டும். அப்போ அந்த மனிதன் யார், அந்த மனிதன் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவன், அந்த மனிதன் எப்படிப்பட்ட ஆளுங்கிறத பார்க்கக்கூடாது. அந்த மனிதனுடைய கண்கள் சுத்தமா இருக்குதா, அந்த மனிதனுடைய இருதயம் சுத்தமா இருக்குதா, அந்த மனிதன் அனைவரு ஆசீர்வாதமா இருக்கிறானா அப்படின்னு தான் பார்க்கணும். அந்த மனிதன் யார் நீ கேட்கணும். அப்ப ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று இத்தனை வருடங்களாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதமா இருப்பது எப்படி, ஆசீர்வாதமா இருப்பது எப்படி, இப்படி எப்படி ஆசீர்வதிக்கப்படுவது, அப்படி எப்படி ஆசீர்வதிக்கப்படுவது நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். அதெல்லாம் காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை தான் ஆசீர்வாதம் என்பதை உங்களுக்கு நான் உணர்ந்திருக்கேன். நம்முடைய நடவடிக்கைகள் தான் ஆசீர்வாதம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நீ ரொம்ப நாள் வாழலையா, அது ஒரு ஆசீர்வாதம். அல்பாயுசு மறிக்காதபடிக்கு, சின்ன வயசுல மறிக்காதபடிக்கு ரொம்ப நாள் வாழ்க்கை நீ வாழும் போதே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நெடுநாட்கள் நீங்க வாழும் போதே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ உனக்கு தெரியணும், உனக்கு ஒரு கெட்ஸ் இருக்கணும், தனியா உனக்குன்னு ஒரு ரோல் இருக்கணும். அந்த ரோல் என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்னுடைய கடமையா இருக்கு. எந்த ஒரு மனிதனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கொள்கைகளை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதமானவர்கள் தான். அல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்துடைய பணம் மணி இதை பார்க்காதீங்க, இது ஒரு விஷயமே இல்லை, இது தானா கிடைக்கும், அது எல்லாமே தானா என்ன பண்ணும், நடக்க ஆரம்பிக்கும். அதனால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்க வாழ்க்கையில நீங்க செட்டில் ஆக முடியாது, உங்க வாழ்க்கையில நீங்க பயணிக்க முடியாது, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது. நீங்கள் உங்களுக்கான கடமைகளை மட்டும் தான் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். கிறிஸ்துவிடத்தில் நீங்க வரும்போது உங்களுக்கான தேவைகளும் நிறைவேறும், உங்களுக்கான வாழ்விலும் நிறைவேறும், உங்களுக்கான ஆசீர்வாதங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக தான் தேவன் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார், இதற்காக தான் தேவன் நம்மளை படைத்திருக்கிறார், இதற்காக தான் தேவன் நம்மளை ஒப்புரவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் 3 வாரமா நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். இந்த வார்த்தை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறது மற்றவங்களை வாழ வைக்கிறது ஆசீர்வாதம்.
நம்ம எப்படி இருக்கிறதோடய மற்றவங்களை உயர்த்து வந்து ஆசீர்வாதம். இப்போ அவனை உயர்த்தினா நான் உயர மாட்டேன்னு நினைக்காதீங்க. அவனை உயர்த்திட்டே நீங்க தான் ஹல்லேலூயா அப்படின்றது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அவனை நீ உயர்த்தினா 10 பேரை நீ உயர்த்தினா அந்த 10 பேரை சொல்லுவான், இவர் தான் என் தலைவர் அப்படின்னு சொல்லுவான், இவர் தான் என் பிரதர் அப்படின்னு சொல்லுவான், இவர் தான் என்ன உயர்த்தினாருன்னு சொல்லுவோம். நீ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இதுதான் உயர்வு. ஹல்லேலூயா. அப்போ நீ பணம் வச்சுட்டு ஒரு மனிதனை உயர்த்த தேவையில்ல, உன்னுடைய ஆலோசனைகள் உயர்த்தலாம், உன் வார்த்தைகள் உயர்த்தலாம், நீ சொல்ற வார்த்தைகளை அவங்க கேட்கலாம், இது நிமித்தமாக செயல்படுத்தலாம். மற்றவர்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியாதுன்னா பண்ணலாம், செயல்படுத்தலாம். இதான் வேணும் சொல்லியிருந்தார் பட கத்தோலிக்க பிள்ளைங்களே. அனைவருக்கும் தொழிலை சொல்லிக் கொடுக்குறது ஒரு உயர்த்துதல், தொழிலே இல்லாதவங்களுக்கு ஒரு தொழில் சொல்லிக் கொடுக்குறது உயர்த்தல் தான். அன்பே இல்லாதவங்கிட்ட அன்பு காட்டுறது ஒரு உயர்த்துதான். வியாதியில் இருக்கிறவங்களுக்கு பருத்தி பேசி நீ சாக மாட்டீங்க, நீ நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்றது அன்பு தான். யாருமே அவங்க கிட்ட பேச மாட்டாங்க, அவங்க கிட்ட நீங்க பேசுறது தான் ஆசீர்வாதம். எல்லாரும் ஒதுக்கி வைப்பாங்க, அவங்கள போய் நீங்க என்ன பண்ணணும், கட்டி அணைத்துக் கொள்வது தான் ஆசீர்வாதம். நீ புரிந்து கொள்ள நம்ம கற்றுக்கிட்டீங்க. நம்ம யார் என்பது புரிந்து கொள்ள, நம்ம எந்த நிலையிலும் எப்பொழுதும் தவறானவர்கள் தவறினவர்கள் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் சமமானவர்கள் தான் என்பதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ளணும். நீங்க சொல்றீங்க அவர் என்ன பண்ணாரு, அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாரு, அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாரு, என் கை பிடிச்சிருந்தாரு, என் தோல் மேல கை போட்டாரு. ஆண்டவர் எப்படி பாய்ச்சாருன்னா ஈக்குவலா தான் படிச்சாரு எல்லாரும். அவர் பணம் வச்சிருக்கிறதுனாலோ பதவி இருக்கிறதுனாலோ எந்த ஒரு மனிதன் உயர்ந்தவன் இல்லை. ஆண்டவர் சொன்னார், உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றா மனிதன் பிரிக்கிறான், சில பட்ட பதவி செல்வங்களினால் பெருமை கொள்கிறான், ஜீவன் பணம் ஒன்றுமே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உயிர் பணம் எதுவுமே இல்லை, ஏன்னா அந்த உயிர் தேவனுக்கு தான் போகுது. எந்த மனிதன் மறிக்கும் போதும் அந்த உயிர் யாருக்கு போகுது, தேவனிடத்துல போகுது. அப்போ இந்த பிசாசானவன் இந்த ஆதாம் வியாபாரத்துக்கு சொல்லிக் கொடுக்குது. என்ன சொல்லிக் கொடுக்குறான் அப்படின்னா, இவர்கள் என்ன பண்றாங்க, நான் நிர்வாணி அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. படைத்தவர்களே என்ன பண்றாங்க, நான் நிர்வாணி யாருன்னு சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ ஆண்டவர் யாரா, நீ நிர்வாணி என்று சொன்னவன் யார்? அப்போ உலகத்தினுடைய அரசியலும் உலகத்தினுடைய வாழ்வியலும் உலகத்தினுடைய மனிதர்களும் உலகத்தில் நீங்க நம்புகிறவர்களோ உலகத்தில் நீங்க பின்பற்றுகிறவர்களோ உங்களுக்கு முன்னோடிகளோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நம்மளா சாதாரண ஆட்கள், நம்ம எளிமையானவர்கள், நம்ம தாழ்த்தப்பட்டவர்கள், நம்ம ஒதுக்கப்பட்டவர்கள், நம்ம பட்டியலில் இருக்கிறோம், நம்ம பிற்படுத்தப்பட்டு இருக்கிறோம், நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், நம்ம ஆசாரியர்களும் லேவியரும் மாத்தின தேவனுக்கு துதிக்கான மகிமை எல்லாம் உண்டாகும். அல்லேலூயா. நீங்கள் யார் என்பதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய டைரக்டான பிள்ளைகளா இருக்கிறீங்க. சபைக்கு வர நீங்க மட்டும் இல்ல, இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே. அப்ப உங்களுக்கு என்ன ஸ்பெசிபிக்கா சபை வரல உங்களுக்கு தான் பலன் அப்படின்னா, நீங்கள் தான் இந்த உலகத்தை ஆள போகிறவர்கள், ஆள சிறந்தவர்கள் என்று தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உங்களுக்கான முன்னோடிகள், உங்களுக்கான ஆட்கள் யாரா இருக்கிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளும். உலகத்தினுடைய காரியங்கள் நம்ம என்ன பண்ணாது, வாழ வைக்காது. இந்த உலகத்தினுடைய மக்கள் நம்மளை வாழ வைக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் பிறந்த இயேசு நம்மளை வாழ வைக்க மாட்டாங்க. என்பதை அருமையாக புரிந்து கொள்ள வேண்டும். பண்பாடு அப்போ ஆசீர்வாதங்கள் நம்ம பார்த்து கொடுத்து தொடர்ந்து அநீதிக்கு நேராக நம்ம போகக்கூடாது, நீதிக்கு நேராக நம்ம போகணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதி நீதி நீதிக்கு நேராக போக வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். லூக்கா 1:17. உத்தமமான ஜனத்தை கீழ்ப்படியாதவர்களையும் அது மேலமா கீழ்ப்படியாத பிள்ளைகளையும் ரட்சிக்கப்படாதவர்களையும் அவருடைய வழியில் நடத்தணும். அதான் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய வழியில் செயல்படுத்த வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அதான் ஆசீர்வாதம் என்று அவர் சொல்லுகிறார். வாசிக்கல மறுபடியும் பிதாக்கள் இதயத்தில் பிள்ளைகள் எடுத்திருக்கோம்.
கீழ்ப்படியாத நீதிமானோட ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தபடியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் முடிவுனாய் அதுக்கு கூட நடந்தான்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்திற்கு பிசாசு காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அவனை எதிர்த்து நிற்கிறது தப்பே இல்லை. அல்லேலூயா. அவனை எதிர்த்து நிற்கிறதுல தப்பு. நீங்க நினைச்சீங்கன்னா பிசாசை கோச்சிக்க போலாம். அவன் நம்பாலே நம்ம கூட இருந்தாலும் எத்தனை வருஷமா நம்மள கூட வாழ்ந்து கொண்டிருக்கான்னு சொல்லி நீங்க அவனை பகைக்காம அவனும் ஒரு நாள் நமக்கு தேவைப்படுவான். அவன் வழியில் நம்ம போயிட்டு போனா அவனும் நமக்கு ஒரு நாள் தேவைப்படுவான். ஆண்டு பகைச்சு கொண்டு அவனுக்கு ஒரு நாள் நமக்கு தேவைப்படாதுன்னு சொல்லி நினைக்கிறது. சத்துரு தான், முள்ளு தான். என்னைக்கு இருந்தாலும் அது குத்தாக கூடாது. ஏன்னா அவன் பாவத்துக்கு அதிகாரியா இருக்கான், இவர் நீதிக்கு அதிகாரியா இருக்கு. பாவத்தின் கூட்டத்தில் போகும்போது கண்டிப்பா ஒரு நாள் மரணம் நிச்சயமா வரும். பாவத்தின் பக்கம் சாயும் போது கண்டிப்பா ஒரு உயிர் ஒரு நாள் பிரியும். ஆனா நீதியின் பக்கம் போகும்போது நீதி என்றைக்கும் உன்னை வாழ வைக்கும் என்று சொல்லு. உலகத்தினுடைய நீதி உன்னை சாகடிக்கும், உலகத்தினுடைய சட்டங்கள் உனக்கு மாற்றா இருக்கும். ஆனா தேவனுடைய நீதி விளையாடப்பட்ட இருக்கிறதுனால தேவ நீதி உன்னை வாழ வைக்கும், தேவ நீதி உன்னை வழிநடத்தும், தேவ நீதி உன்னை காப்பாற்றும். எப்படிப்பட்ட குற்றவாளியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சரித்திர பதிவேடு உள்ளவனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆளுமை மிக்கவனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அதிகாரம் படைத்தவனா இருந்தாலும் சரி, உன்னை வாழ வைப்பதற்காக இயேசு இருக்கிறார் என்று மறந்துவிடாது. உன்னை வாழ வைப்பதற்காக ஆண்டவராக இயேசு சிறந்தவராக இருக்கிறார் என்று நீங்க மறந்துவிடாது. உலகத்துல பேர் வாங்கிடலாம், கெட்டவன்ற பேர் ஒரே நாள் வாங்கிட்டு போயிடலாம். நல்லவன்ற பேரை யாராலும் வாங்கவே முடியாது. ஏன்னா தேவன் தேவன் ஒருவன் நல்லவன் இருக்கிறாருன்னு சொல்லுது. அப்போ நல்லவனா மாற தேவையில்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனை மாறலாம் என்று சொல்லு. அடுத்தவருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மனிதனா மாறலாம் என்று சொல்லு. நானே வழியும் சக்தியும் ஜீவனமா இருக்குன்னு சொன்னாரு, அவரை போல மாறலாம் என்று சொல்லுது. அப்போ முழு மனதோட, முழு சிந்தையோட, முழு எண்ணங்களோட நம்ம வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த எதிர்பார்த்தல் தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். தேவன் அதான் எதிர்பார்க்கிறார். அப்போ உங்கள் வாழ்வில் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வழிநடத்தல் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் தேவனை தேட வேண்டும், தேவனோட உறவாளோடு இருக்கணும். தேவ உறவில் இருந்து உங்களுக்கான விரிசல் இருந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா, நீங்க கூப்பிட்டா தேவனோட என்ன பண்ண செவி கொடுக்கணும், அதான் ஆசீர்வாதம். நீங்க கூப்பிட்டா செவி கொடுக்கணும், அது ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்ணுவதும் உறங்குவதும் மட்டும் வாழ்க்கை இல்லை. மற்றவர்களை பற்றி எண்ணுவதும் மற்றவர்களை பற்றி நினைப்பதுதான் வாழ்க்கை என்பதை நீங்கள் என்றைக்கு புரிந்து கொள்கிறீர்களோ அன்னைக்குதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வாதமான பிள்ளைகளை மாற்றுவார். அன்னைக்குதான் நீங்க உங்களுடைய மனக்கண் திறக்கப்பட்டு, அன்னைக்குதான் உங்களுக்கான ஒழுக்கங்களும் உங்களுக்கான சிந்தனைகளும் மாற ஆரம்பிக்கும். எந்த ஒரு மனிதனும் சிந்திக்க வேண்டும், அவனுக்கு எல்லாமே கிடைக்கும் போது சிந்திக்க முடியாது. அவன் பசியா இருக்கும்போது சிந்திப்பான், அவனுக்கு தேவை இருக்கும்போது சிந்திப்பான். அப்பதான் அவனுக்கு அந்த உணர்வுகள் தெரிய ஆரம்பிக்கும். சிறைச்சாலையில் அநேகர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாரு, வீட்டில் இருந்து நம்மள சிந்திக்க முடியல. ஏன்னா அவனுக்கு வாழ்க்கை என்ன இந்த சிறை சொல்லிக் கொடுக்குது. சிறையில் இருக்கிறவங்க கேட்டு பாருங்க, அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது. ஏன்னா அவனுக்கு அங்க எந்த வேலையும் இல்லை, சாப்பிடணும் அவ்வளவுதான். ஆனா அவன் சம்பாதிக்க தேவை இருக்கு. ஆனா உங்களுக்கு அப்படி பண்றது இல்லை. உங்களுக்கு என்ன பண்ணணும், கடமைகளை நிறைவேற்றணும், பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சம்பாதிக்க நேரம் ஓடிக்கொண்டிருக்கீங்க, பணத்துக்கு நேரம் ஓடிக்கொண்டிருக்கீங்க. கண்டிப்பா உங்க குடும்பத்தை காப்பாற்ற வந்து உங்களுக்கு கடமை, அது எந்த விதமான நிகழ்ச்சியும் இல்லை. ஆனா உங்களுக்கான வாழ்க்கையை வாழாம ஓட்டுக்கிறீங்களே, உங்களுக்கான பாதையை தேர்ந்தெடுக்காம ஓட்டுக்கிறீங்களே, எந்த பாதையில் போறீங்கன்னு தெரியாம ஓட்டுக்கிறீங்களே, எந்த வழிநடத்தல போறாம இருக்கிறீங்க தெரியாம போயிடுறீங்களே. ஆகையால் தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கான கடமையை நிறைவேற்றுங்க. கடமையிலிருந்து வெளியே, கடமையை முடித்து விட்டு வெளியே வந்து சேவை செய்யுங்க, சர்வீஸ் பண்ணுங்க. நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்க என்னைக்கு வெளியே வந்து சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, என்னைக்கு வந்து சேவை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் நீங்க என்ன பண்றீங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களாகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களாக என்ன பண்றீங்க, மாறுகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது. பல கர்த்தருக்குள்ளே
நீங்க வாழ்வுக்கான நோக்கத்தையும் திட்டத்தையும் புரிந்து கொண்டு நடவுகள் என்று அவர் வழிநடத்துதல வாழுங்கள் சொல்லி வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப அவருடைய நோக்கத்தையும் அவருடைய திட்டத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பணக்காசு. அதை வேதம் சொல்லுகிறது. லூக்கா 1:10 வாசிக்கலாமா? 1 Corinthians 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Corinthians 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த பிரபஞ்சத்துல அநேக பிரபுக்களும் ராஜாக்களும் அமைச்சர்களும் இருக்கிறாங்க. அவங்களால அறிந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு எனக்கு தான் தெரியும். அதான் தேவனான அந்த நாணத்தை தான் நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஸோ கேட்டீங்களா? அவங்களுக்கு நம்ம என்ன வித்தியாசம்னு சொல்லி இதான் வித்தியாசம். உலகத்துடைய ஆட்களுக்கும் உலகத்துடைய மனிதர்களுக்கும் உலகத்துடைய தலைவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா இதுதான் விசாரிச்சோம். உனக்குன்னு தனியான ஒரு நாணம் இருக்கும். அது தேவனானம். அந்த தேவனானம் எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் தேவனிடத்தில் வராதவர்கள் தேவனானம் கிடைக்காது. இந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் மட்டுமே தேவனானத்தை வெளியே பண்ண முடியும். தாவீதானவரே அவருடைய கொள்கைகள் நடக்கும்போது தான் அவரை நம்ம பின்பற்ற முடியும். இந்த உலகத்துடைய எத்தனை கட்சிகளுடைய கொள்கையா இருந்தாலும் சரி, எத்தனை தலைவரின் கொள்கையா இருந்தாலும் சரி, இந்த வேதத்தில் எடுக்கப்படுதான். தவறான கொள்கைகள் மட்டும்தான் பிசாசுகளுக்கு வெளியிடப்பட்டது. நல்ல கொள்கைகள் எல்லாமே, நல்ல ஸ்கீம்ஸ்கள் எல்லாமே, நல்ல திட்டங்கள் எல்லாமே விவாதத்தில் எடுக்கப்பட்டது. அதனால நீங்க எல்லாரும் பின்பற்றி அவருடைய வழியில நடந்து அவருடைய வல்லமைகள் தெரிந்து கொண்டு உலகத்தை நோக்கி என்ன பண்ணுங்க, பயணிக்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. இதுதான் தேவன் விரும்புவது. அதான் தேவன் செயல்படுது. அப்ப ஆசீர்வாதங்கள் என்பது தலைமையில் தான் இருக்கு. அவர் சொல்றாரு, ஆசீர்வாதம் உன் தலைமையிலும் உன் சந்ததியின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் என்ன பண்ணும் தங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சிரசின் மேல் ஆசீர்வாதம் தான் உன் தலைமையிலேயே ஆசீர்வாதம் இருக்கு. அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய வழிகளில் நீங்க நடக்கும்போது தான், அவருடைய பிரசுத்தரை நீங்க ஃபாலோ பண்ணும்போது தான். இப்போ நம்ம ஒரு 100 நாள் வேலை சேர்ந்தோம்னா அது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அது என்ன பண்ணணும், அந்த ஒழுங்கு நம்ம கடைபிடிச்சு உலகத்தினுடைய நீதி என்ன பண்ணணும், அது செய்யணும். அது போல இங்க ஒரு ஃபாலோ இருக்குது. அந்த ஃபாலோ பண்ணா அவருடைய கொள்கைகள் பிரதானம் வாழ்வது, அவருடைய வழியில் நம்ம நடப்பது. அவர் வழியில் நம்ம எப்படி நடக்க முடியும்? முதலாவது பிரேயருக்குள்ள நம்ம கடந்து வரணும். ஜப நேரத்தை அதிகரிக்க பண்ணணும். வேத வாசிக்கிற நேரத்தை அதிகரிக்க பண்ணும்போது ஆவியானவர் உங்களோட கூட பேசுவாரு. அந்த பேசுற நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு என்ன சொல்றாரோ ஒரு டைரி வச்சு எழுதிட்டு அவர் உங்களுக்கு பேச, உங்களோட பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட பேசுவாரு. பைபிள் படிக்கும் போது உங்களை அதில் என்ன பண்ண இடைப்படுது. அந்த ரீடிங் டைம்ல, அந்த ஜப டைம்ல எழுதி வைத்துக் கொண்டு உங்களுக்கான நோக்கங்களையும் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செயல்படுத்துவதும் தேவ திட்டமா இருக்கு. அல்லேலூயா. அப்படி உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க அவர் இடத்துல போக முடியல அப்படின்னு சொன்னா, பைபிளில் இருக்கிற கொள்கைகளை யாரு பின்பற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் பணக்காரர்கள் அப்போ நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா மாறணும், நீங்க ஒருங்கிணைக்கப்பட்ட சந்ததியா மாறணும், நீங்க உயர்ந்த சந்ததியா மாறணும் அப்படின்னா மற்றவர்களை உயர்த்த வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இல்லையா? நாம என்ன நினைக்கிறதுனா யாருன்னா உயரலாம், ஆனா இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் உயரக்கூடாது. நீங்க யாருன்னா நல்லா இருக்கலாம், ஆனா இங்கிருந்து போகும்போது நல்லா இருக்காது நினைக்கிறோம். அப்படிப்பட்ட மனப்பான்மையை விட்டுவிடுங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். எல்லாரும் நல்லா இருக்கும் நினைங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. எல்லாரும் நல்லா இருக்கும் நினைக்கும் போது நீங்களும் நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்கணும் மட்டும் நினைக்கக்கூடாது, நல்லா இருக்கணும் உதவியும் செய்யணும். அது யாரா இருந்தாலும் சரி நம்ம செய்யறதுதான் முடிக்கும். ஏன்னா திருசரம் சொல்லிட்டு உங்கள் பாவிகளே மன்னிங்க, உங்கள் பாவங்களே நான் மன்னிக்கிறேன். உங்கள் பாவிகளை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பாவங்களை நான் மன்னிக்கிறேன். அப்போ அதிகாரம் உங்ககிட்ட கொடுத்திருக்காரு. பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் கர்த்தர்கிட்ட இருந்தோ இல்லையோ உங்ககிட்ட இருக்குது. என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அவருடைய திட்டத்தின் நேராகவும் அவருடைய வழிநடத்தல் பிரகாரமாகவும்
இன்னைக்கு செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதத்துக்கு திறவுகோல்ல நீங்கள் பங்காளர்களாக ஆசீர்வாதத்தின் திட்டத்துக்கு நேராக நீங்கள் வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கும்போது மற்றவர்கள் உதவி செய்த ரட்சிப்பு, ஆசீர்வாதங்கள், சுகங்கள், பலங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் நீடிய சாந்தத்தோடும் நீடிய பொறுமையோடும், கிறிஸ்துவ பொறுமை அவசியமா இருக்குது. கிறிஸ்தவங்க ரோட்ல வந்து தேவையில்லாம பேசுறாங்க அப்படின்ற ஒரு கொள்கை விட்டு ரோட்ல வந்து நல்ல முறையில் என்ன பண்றாங்க, இவங்க அன்போடு பேசுறாங்க. சொல்லக்கூடிய ஒரு பெயரை எடுக்கக்கூடியாக, அப்படி இருக்கக்கூடியாக நீங்க செயல்பட முடியாத நான் விரும்புகிற நன்மான கருத்து. அதனால உங்கள் உரிமைகளையும் உங்களுக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் நான் விசுவாசம். அல்லேலூயா. இதான் தேவன் விரும்புகிறார், இதான் தேவன் செயல்படுகிறார். அப்போ இந்த ஆசீர்வாதத்தின் திறவுகளை நீங்க உண்டாக்கணும்னு சொன்னா கிறிஸ்துவின் வழியை நீங்க கடைபிடிக்க வேண்டும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக சொன்னார் இல்லையா? அந்த வழிகளில் நம்ம நடந்து, அவர் கொள்கைகளை நடந்து, அவர் கோட்பாடுகளை பின்பற்றி அவருடைய எதிரிகளுக்கு நீங்கள் எதிரிகளாக இருக்கணும். எதிரி மீன்ஸ் பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கும்படியாக நீங்கள் இருக்கணும். பிசாசின் ராஜ்யத்தை நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, பிசாசின் ராஜ்யத்தில் உட்காந்துக்கிறேன், இயேசுவின் ராஜ்யத்தை கட்ட போறோம்னா தேவன் சிரிப்பார். பிசாசோடு கூட உட்கார்ந்து கொண்டு, அவனோடு கூட பங்காளி அறிந்து கொண்டு, அவனோடு கூட பாவங்களை செய்து கொண்டு, அவனுடைய பாவத்தில் இன்பமா இருக்கிற நீ எப்படி என்னுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும்? எப்படி என்னுடைய பணியை செய்ய முடியும்? எப்படி? அப்போ நீ அங்க இருந்து கொண்டு இப்ப நம்ம எல்லாருமே பண்றதுனா பிசாசினுடைய கைக்கூலியாக, கூலிப்படையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தெரிஞ்சு தெரியாம அவன் தான் நமக்கு ஏதோ பண்றான், அவன் இந்த பாவத்துக்கு நமக்கு உதவி செய்யறான். ஆமா, அதான் உண்மை. அவன் இந்த பாவத்தை நமக்கு தூண்ட வைக்கிறான், செய்ய வைக்கிறான்னு சொல்லிட்டு அவனுடைய கொள்கை இல்லாம கோட்பாடுகள் இருக்கிறீங்க. அடுத்த ஸ்டேஜ் ஏன் போக முடியல? அவனுடைய கைக்கூலியா இருக்கிறீங்க, அவன் சொல்றதை கேட்கறீங்க, அவன் சொல்றதுக்கு தான் இன்பம் இருக்கு நினைக்கிறீங்க. இன்பமான வாழ்க்கை ஒன்று இருக்கு. வாங்க, ஆசீர்வாத பாவத்தை விட்டுட்டு பாவத்திலிருந்து நீங்க வெளியே முழுமானதோட வெளியே வரும்போது அதோட ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்கு நேரம் வாங்க. அந்த வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இருக்கு. நீங்க 1ஆம் கிளாஸ் எத்தனை நாளைக்கு உட்காந்து இருக்கீங்க? நீ காலேஜுக்கு வரும்போது அங்க ஒரு அருமையான வாழ்க்கை இருக்கு. இதே எனக்கு போதும், நான் ஏபிசிடி எழுதிருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடைசியில் ஏபிசிடி தான் இருக்கணும். அந்த ஏபிசிடியை விரிவாக எப்படி தான் தேவன் சொல்லி கொடுக்குது. தேவன் அப்படிதான் என்ன பண்ணுவார், உயர்ந்தா. அப்போ நீங்க கடைசியா முடிக்கிற இடம் எப்படி இருக்கணும்? 1ஆம் கிளாஸ் சர்டிஃபிகேட் வச்சுன்னு உங்களுக்கு 21 வயசுல எப்படி இருக்கும்? 1ஆம் தப்பா படிச்சுக்கிறான், 1ஆம் கிளாஸ் கூட படிக்கல பாருன்னு சொல்லுவோம். நீங்க டிகிரின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி போகும்போது அவரு பட்டதாரியா இருக்காருப்பா, ஒரு டிகிரி ஹோல்டரா இருக்காரு, அவர் நம்ம கம்பெனியில் வேலை கொடுக்கணும்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மனிதனுக்கு உயர்வு எப்படி கிடைக்குதுன்னா, அவன் படித்து அந்த பட்டத்தை நிறைவு செய்யும்போது அவனுக்கு உயர்வு கிடைக்கிறது. உங்களுக்கு எப்பொழுது நிறைவு கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் பாவத்திலிருந்து வெளியே வந்து மற்றவங்களுக்கு கடமையை உதவியாக செய்யும் போது, உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கும் போது, மற்றவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது, மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய போகும்போது உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிடுகிறது. அப்போதுதான் நீங்க ஆசீர்வாதப்பட்டவர்களா இருப்பீங்க. அப்போதுதான் கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்வார். அதை நீங்க புரிந்துக்கணும், அதை நீங்க செயல்படுத்தணும் வாழ்க்கை. அப்போ தேவன் இந்த நாட்டியம் வந்து நம்ம வசனத்தை கேட்டு போயிடுறோம், சண்டே சர்வீஸ்ல வந்து ஆராதனை பண்ணிட்டு போயிடுறோம். அதோட ஆராதனை நமக்கு தேவை இல்லையா? இல்ல, ஒவ்வொரு நாளும் இதே போல நீங்க தேவனுக்கான ஆராதனையை செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒன்று சொல்ற, நம்பர் 1, நீங்க தேவனுக்கு கேள்வி கேட்கக்கூடாது, நிர்வாணம் நீங்களே சொல்லக்கூடாது. நம்பர் 2 தான் சொன்னோம் அப்படின்னா மற்றவங்க உதவி செய்யலாம் பார்க்கணும். நம்பர் 3, நீங்க எப்படி பண்ணலாம் மாறணும் அப்படின்னு சொன்னா, இப்ப எப்படி நீங்க ஆராதிக்கணுமோ அதே மாதிரி அடுத்ததும் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தேவனை ஆராதிக்கணும். நம்பர் 4, மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், மற்றவருடைய வாழ்க்கை உயர்ந்தவர்களா மாறணும்.
நம்ம பாய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய கொள்கைகள் நீங்க வாழணும் போது அப்ப 6 என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பிசாசின் ராஜ்யத்தை முடிந்த அளவுக்கு அழிக்க வேண்டும். அவனோட ராஜ்யத்திலே உட்காந்து நீங்க ஆசீர்வாதம் கிடையாது கிடைக்காது. அல்லேலூயா. உங்க அப்பாவுக்கு ஒரு வீட்டை பார்த்து பிடிக்காது, அந்த வீட்டில் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் கொடுக்குறாங்க உங்க அப்பா, டேய் முதல்ல அவங்க வெளியே வாடா, அப்புறமா நான் அவங்க எல்லாத்தையும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்கன்னா நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா தேவனுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு எனக்கு ஆசீர்வாதம் எடுக்கணும்னு கேட்கணும். அல்லேலூயா. இளைய மகன் தகப்பனுக்கு வராம மறுபடியும் இன்னொரு 2 ஏக்கர் விட்டு எடுத்துருவா, நான் இந்த ஊர்ல இருந்து சொன்னா அவங்க அப்பா கொடுத்துருப்பாரா? கொடுத்துருப்பாரு. அவன் தகப்பனை தேடி வந்ததுனால பாவத்தை விட்டு சாபத்தை விட்டுட்டு பசி ஆற்றுவதற்காகவும் தகப்பனை தேடி வந்ததுனாலையும் உணர்வு அணிந்ததுனாலையும் தகப்பனை அணிந்து கொண்டு அவன் முதிரை மாதிரி போட்டு அவனை வாழ வச்சு அவனுக்கு ஆசீர்வாதமான தேர்வுகள் உண்டு பண்றாரு. உங்களுடைய வாழ்க்கையோட நான் சொல்றேன் அன்பான கருத்து பிள்ளைங்க, நீங்க கூட என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னா எல்லா வாழ்க்கையை விட்டுட்டு இப்படி எல்லாம் தவறான வாழ்க்கையை விட்டு நல்ல வாழ்க்கைக்கு நேராக கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் நேராக கிறிஸ்துவனுடைய வழிநடத்தல் நேராக நீங்க கடந்து வரும்போது உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் எல்லாமே தானா வந்து நேரும். அது தேடி நீங்க போத்தவில்லை. உலகத்தினுடைய ஆசீர்வாதமும் சரி, நீங்க தேடிக்கொண்டது வீடும் சரி, நீங்கள் தேடிக்கொண்டது இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் தேடிக்கொண்டது நகையா இருந்தாலும் சரி, நீங்கள் தேடிக்கொண்டது பணமா இருந்தாலும் சரி, நீங்கள் தேடிக்கொண்டது நல்ல வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நல்ல கணவனா இருந்தாலும் சரி, நல்ல மனைவியா இருந்தாலும் சரி, உங்களுக்கான வாழ்க்கை தொடரும். உங்களுக்கான வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம இதெல்லாம் பார்க்காத முடிக்கு ஏதோ நம்ம வாழறோம், நம்ம இருக்கிறோம், மறிச்சு போக போறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கான வாழ்க்கைக்கு முடிவடைந்து போக போறது இல்லை, உங்களுக்கான வாழ்க்கை தொடர்ந்து போகுது. கிறிஸ்தவர்களுக்கு மரணம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உலகத்துல மரணம் இருக்குது, இந்த உயிரை அப்படியே போயிட போறது கிடையாது. இந்த உயிர் தன்னை தேவனிடத்துக்கு போக போறது, அந்த உயிர் அங்க இருந்து வேற எங்கேயும் போகாது. அல்லேலூயா. அங்க இருந்து தான் பண்ணோம், அவரிடத்துல தான் போவோம். அவரிடத்துக்கு போகும்போது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம ஃபைலை கிளியர் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. அல்லேலூயா. நமக்கான நம்ம பத்தி அவர் தெரிஞ்சுச்சுன்னா ஃபுல்லா நம்ம பேர் பார்த்தோன்னே சொல்லுவாரு இது ஃபுல்ஃபில்லா இருக்கு. அல்லேலூயா. அவர் ஃபைல் எடுத்து வைப்பாரு, இதுனா இது பார்க்க மாட்டாரு. உன் பேரை கேட்ட உடனே நீ அவரோட டெய்லி உணவுல இருந்தேன்னா உன் பேரை அவர் கேட்ட உடனே இது கரெக்டா இருக்குப்பா, இதை வச்சுருப்பாரு கிளியர், இது நான் பார்க்கறதா அவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம். இப்போ கவர்மெண்ட் டாக்ஸ் எடுக்கிறாங்க, டாக்ஸ் எடுத்து கேட்டீங்கன்னா போயிட்டு பெரிய பெரிய நிறுவனங்கள் ஜியோவியம், ஏர்டெல், டாடா நிறுவனங்கள், இது போன்ற நிறுவனங்கள் எல்லாம் போயிட்டு ஜிஎஸ்டி கட்டலன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் போயிட்டு டாக்ஸ் அமலாக்கத்துறை போயிட்டு நடவடிக்கை எடுத்துருதா? ஏன் எடுக்கலாம்? அவனோட டாக்ஸ்லாம் வந்து பக்கவா இருக்கும். கவர்மெண்ட் பார்க்க வந்து இல்லப்பா, அவங்களா கரெக்டாக வந்துடும்பா. சிறிய சிறிய நிறுவனங்கள் எடுத்துக்கோ, சின்ன சின்ன பெரிய காரியங்கள் எடுத்து என்ன பண்ணுவாங்க, விசாரணை செஞ்சு அந்த டாக்ஸ்லாம் ஃபைல் பண்ண சொல்லுவோம். அதில் அன்பான கருத்து இருப்பீங்களே, உலக அரசாங்கத்துக்கு எப்படி அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்பிக்கையானவர்களாக இருக்கிறார்களோ அது போல ஆண்டவருக்கு நீங்க நம்பிக்கையானவர்களாக உங்க பேர் சொல்லும் போது நீங்க தான் பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் யார்? மனம் வச்சுக்கிறவங்களோ, பொருள் வச்சுக்கிறவங்களோ, நகை வச்சுக்கிறவங்களோ, பெரிய ஆட்களோ, உயர்ந்தவங்களோ, இவங்க அவங்களாம் கிடையாது. ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் யாருன்னா அவரோட கூட வாழ்கிறவர்கள், அவருடைய கொள்கையை மதிக்கிறவர்கள், மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும் அவர் செய்த பிரகாரம் செய்கிறவர்கள் தான் ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான காரியங்கள் வேற ரீதியாக நிறைய போட்டிகள் வரலாம், இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் வரலாம். அதுதான் விரும்புகிறோம், அதை நீங்கள் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்து என்ன பண்ணுவாரு. அது இதுதான் ஆசீர்வாதம்னா வேற எதாவது ஆசீர்வாதம் நான் கேட்குறேன். இப்போ உங்களுக்கான டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், தெரியப்படுத்தலாம். நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், தாழ்மையாக பதில் சொல்ல காத்திருக்கிறோம். இது நேரம் பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் என்ன பண்ணலாம், கேட்கலாம். உங்களுக்கான பதிலாக என்ன பண்ணுவாங்க, இந்த எடிட்டர்லாம் என்ன பண்ணுவாங்க, செயல்படுத்தி கொடுப்பாங்க. அதில் கம்ப்யூட்டர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தேவன் பெரிய காரியங்கள் மக்கள் செய்வார். தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வாரம் பார்ப்போம். தேவனுடைய திருப்பங்களோடு இருக்கும். தேவன் பெரிய காரியம் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். நம்மளை எழுந்து பாடலில் போகிறோம்.